வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையராக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்ஓ பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபில்ட்ரேஷனுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். ஒண்ணு வந்து ஆர்ஓ மெம்பரேனு, 2வது வந்து பிரஷர் பம்ப். பொதுவா என்ன உள்ளுக்குள்ள ஒரு 4 ஃபில்டர் வச்சிருப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு மோட்டர் ஒண்ணு இருக்கும். சும்மா தண்ணிய தள்ளி விடும். உள்ள போய் வந்ததுமே ஃபில்ட்ரேஷன் ஆயிரும் அப்படின்ற மாரி நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. மோட்டரோட பிரஷர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஓ மிஷின் எல்லாமே ரன் ஆகுது. மோட்டரோட பிரஷர் வந்து புதுசு போடும்போதே பிரஷர் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபில்ட்ரேஷன் ஆகுறது அரைகுறையா தான் இருக்கும். உங்களுக்கு மெம்பரேன் வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மோட்டர் ஃபுல் ஃபோர்ஸ்ல தண்ணிய தள்ளும்போது, மெம்பரேன் ஷீட்டோட ஹோல் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.0001 மைக்ரான் இருக்கும். பாக்டீரியா, வைரஸ், ஸ்மெல்லு, கலரு, ஸ்லோ பாய்சனு, கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். அது போக புதுசா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஏன்னா இப்ப தான் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே சேர்த்து ரிமூவ் பண்ணிடும். நீங்க எப்படி ரெகுலரா வந்து ஒரு ஆர்ஓ மிஷினை ஃபில்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்றீங்களோ, அதே மாதிரி இந்த பம்போட ஒவ்வொரு தடவை சர்வீஸ் நீங்க பண்ணும்போது, இந்த மோட்டரோட பிரஷர் வந்து கரெக்டான லெவல்ல இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான், மெம்பரேன் வந்து அடிக்கடி சோக் ஆகாது. கரெக்டான ஒரு ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா எல்லாமே ஃபில்ட்ரேஷன் மெத்தட் கரெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த மோட்டரோட பிரஷர் சரியா இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி செலவு வச்சுட்டே தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருப்பேன். இது ஒரே கம்பெனியை நிறைய விதமான குவாலிட்டியில மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுல வந்து ஃபில்ட்ரேஷன் என்ன மாதிரி கெப்பாசிட்டியில குடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபில்டர் வந்திருக்குதுன்னு நீங்க பார்க்குற மாரி, மோட்டரோட கெப்பாசிட்டியும் என்ன இருக்கு, அது எந்த அளவுக்கு லைஃப் இருக்கு, எவ்வளோ வாரண்டி குடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க.